அன்பார்ந்த நேயர்களே வணக்கம். நேற்று வேற்றுமை உருவங்களை பற்றி பார்த்தோம். அது வாக்கியத்தில் எவ்வாறு அமைந்துள்ளது என்பதை இன்னைக்கு பார்க்கலாம். இப்ப இரண்டாம் வேற்றுமை உருவாய் பாலை குடித்தான். இந்த பாலை அப்படிங்கிறது பிரிச்சோம்னா பால் ஐன்னு தெரியும். இப்ப ஐங்கிற உருவு அதுல சேர்ந்து பாலை குடித்தான். இது வேற்றுமை இரண்டாம் வேற்றுமை உருவாகும். அதாவது இதை எப்படி சொல்லுவாங்கன்னா, ஐ தெளிவாக தெரிந்தால் விரி இரண்டாம் வேற்றுமை விரி என்று சொல்வார்கள். அதே போல ஆள் மூன்றாம் வேற்றுமை உருவு ஆள் வாளால் வெட்டினான். இந்த வாளால் பிரிச்சோம்னா வாள் கூட்டல் ஆள்னு தெரியும். அடுத்தது நான்காம் வேற்றுமை தலைவலிக்கு மருந்து. இங்க கூ நான்காம் வேற்றுமை உருவு. அதை பிரிச்சோம்னா தலைவலி மருந்து என அமையும். அடுத்தது இந்தியாவின் தெற்கு குமரி. இப்ப அந்த இந்தியாவின் அப்படிங்கிறது இந்த இன்னது தெரியுது. ஐந்தாம் வேற்றுமை உருவு. ஆறாம் வேற்றுமை உருவு அது ராம அது புத்தகம். ஏழாம் வேற்றுமை புற்றின் கண் பாம்பு. இதை எப்படி வேணாலும் சொல்லலாம். மேலே புத்தகம், மேஜைக்கு கீழே புத்தகம், உன் முன்னே ராமன். இப்படி இது எல்லாமே ஏழாம் வேற்றுமை உருவாக அமையும். அது பின்னாடி அது சொல்லூர்களை வரும்போது நான் சொல்றேன். இதுல கண் உருவு ஏழாம் வேற்றுமை உருவு. இதெல்லாம் புற்றின் கண் பாம்பு. அடுத்த வகுப்புல சொல்லூர்களை பத்தி பார்க்கலாம்.